குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/2/2026 மாசி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:34க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 4:43 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:12 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 3:57 வரை கௌலவம், பின்பு மாலை 4:43 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 7 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சனி மகா பிரதோஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:11 முதல் 11:52 வரை மேஷ லக்னம். காலை 11:53 முதல் 1:45 வரை ரிஷப லக்னம். மதியம் 1:46 முதல் 3:51 வரை மிதுன லக்னம். 3:52 முதல் மாலை 6:03 வரை கடக லக்னம். 6:04 முதல் இரவு 8:09 வரை சிம்ம லக்னம். 8:10 முதல் 10:08 வரை கன்னி லக்னம். 10:09 முதல் 12:08 வரை துலாம் லக்னம். காலை 12:09 முதல் 2:14 வரை விருச்சக லக்னம். காலை 2:15 முதல் 4:26 வரை தனுசு லக்னம். காலை 4:27 முதல் 6:31 வரை மகர லக்னம். காலை 6:36 முதல் 8:28 வரை கும்ப லக்னம். காலை 8:29 முதல் 10:10 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான சிறப்பே ஆயுள் காரகன். ஆயுள் பாவகத்தை
சீராக்கக்கூடியவர், நன்மையை தரக்கூடியவர், ஆயுள் காரகன் மற்றும் கர்ம காரகன். நாம் செய்யும் செயல்கள் நேர்மையாக உண்மையாக நடத்திட ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் தேவை. நல்லதே நடக்கட்டும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும் அதிகாலை பொழுது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள்தா. சனிக்கிழமை என்பதால் ஸ்ரீ ராகு பகவானையும் கேத்து பகவானையும் வழிபட்டால் நல்லது. ஸ்ரீ ராகு பகவானுக்கான தமிழ் மந்திரம். அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கணியே ரம்யா போற்றி என்று சொல்லுங்கள். ஸ்ரீ கேத்து பகவானுக்கான மந்திரம். கேத்து தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. சனி பிரதோஷ இந்த நாளில் நந்தி பகவானை வணங்கி ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவது சனி தோஷத்தை போக்கும். 7.5 சனியின் பாதிப்புகளை நீக்கும், சகல துன்பங்களையும் போக்கி செல்வ செழிப்பை கொடுக்கும். மாலை 4:30 முதல் 6 மணி வரை பிரதோஷ காலத்தில் ஓம் நம சிவாய எனும் மந்திரம் மற்றும் சிவபுராணம் பாடுவது மிகவுமே சிறப்பு. பிரதோஷ நேரத்தில் நீங்கள் பாட வேண்டிய வரிகள் மிக எளிமையானது. செந்நிறம் படைத்தவனே, சந்திரன் தரித்தவனே, விந்தைகள் புரிந்தவனே, ஓம் நமோ நமோ. தன்னுரு மறைத்தவனே, தென் திசை தவத்தவனே, தேவரும் துதிப்பவனே, ஓம் நமோ நமோ. சனி பிரதோஷ வேளையிலே சந்தோஷம் தந்திடுவாய் ஈசனே, அருளாளனே, ஓம் நமோ நமோ என்று வழிபடுங்கள். எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். இப்படி சனி பிரதோஷ நன்னாளில் சிவபெருமானுக்குண்டான இந்த பாடல்களை பாடி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். பாசி பருப்பு பாயசம் செய்து நைவேத்தியம் செய்தல் மிக மிக நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவணபவ என்றும் வழிபடுங்கள். சிவ மந்திரமான பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பது நல்லது. வய நமசி மசிவயன எனம சிவ சிவைய நம நம சிவய என்னும் பஞ்சாட்சரம் நமக்கு எல்லா விதமான நன்மையையும் ஐஸ்வர்யத்தையும் ஆயுள் விருத்தியையும் ஆரோக்கியத்தையும் அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியையும் உண்டாக்கும். சகல நன்மையை உண்டு பண்ணும். கர்ம வினைகள் குறையும். முற்பிறவி தோஷங்கள் தீரும். 7 ஜென்ம பாவங்கள் அகலும். ஓம் நம சிவாய. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுதுங்க, சனிக்கிழமை தினம் மாசி 2ஆம் நாள்ல ஸ்ரீ சனி பிரதோஷமும் நடக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போறதுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷ நாள் முக்கியமா கொண்டாடுங்க, வழிபடுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? சனி பகவான் உங்கள் ராசியில தாங்க நீச்சம் பெறாரு. அதனால இந்த சனி பிரதோஷ நாள்ல நீங்க காலையில எழுந்த உடனே இப்ப நாங்க சொல்ற இந்த மந்திரத்தை, இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்க.
மனமுருகி வேண்டுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணா போயிடுங்க. கண்டிப்பாக. என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர், சிவ பார்வதி முருகன், நின் பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகளும் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை பிரபஞ்ச சக்தி, நவ நாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம் என்று வழிபட்டு பிறகு உங்களுடைய வேலைகளை கவனியுங்க. கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேலைகள் எல்லாம் உன்னதமாக நல்ல விதமாகவே நடக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. தினந்தோறும் நம்முடைய ராசி பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை கன்றாட நிலைக்கு உயர்வுக்கு என்ன வழிங்கிற விவரங்கள் நம்ம சொல்றோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். மற்றவங்களுடைய வேலைகளை கூட கொஞ்சம் செய்யற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் சமாளிப்பீங்க. நல்ல தைரியம், ஆற்றல் உங்களுக்கு பிரதானமா இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப விருப்பப்பட்டு செய்வீங்க மேஷராசி அன்பர்கள். குணம் பார்க்கும் பொழுது நல்ல குணம், நல்ல பண்பு, கருணை இருந்தாலும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்தால் நல்லது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி வெளியிடங்கள்ல பேச வேண்டாம். அதிலும் குடும்ப விஷயங்கள் பத்தி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வேலைக்கு போறவங்க, ஆபீஸ் தொடர்பான வேலைகளை கவனிக்கிறவங்க, உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடத்துல குடும்ப விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். ரகசியத்தை வெளிப்படுத்தாதீங்க. கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கணும். பணம் எப்படி சிக்கனமா செலவு செய்யணுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை கூட கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. பொதுவா மன அமைதியோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதுவோட நீ எனக்கு அருள்வாய் இறைவான்னு முருகப்பெருமான வணங்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட சரியாகிடும். கோவிலுக்கு சென்று அங்கு அபிஷேகம் செய்யக்கூடிய விபூதியை தினமும் பயன்படுத்துங்க. மேஷராசி அன்பர்கள் அவ்வப்போது கொஞ்சம் விரயமாகவும் இருந்துட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, விரய சனி உங்களுக்கு நடக்குது. 12வது வீடான மீனத்துல சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. உங்களால முடிந்தால் அந்த நாளில் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. சாந்தி பூஜைகள், ஹோமங்கள்ல பங்கெடுத்துக்கோங்க. கோவில்களுக்கு சென்று வழிபட உங்களுடைய சகல பிரச்சனைகள், மனம் சம்பந்தமான கோளாறுகள், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் அகன்று போகும். நீங்க நல்ல நிலைக்கு வளர்றதுக்கு வழிபாடு இந்த தினம் நீங்க செஞ்சே ஆகணும். அதிலும் சனி பிரதோஷம் தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த நாளுக்கு உண்டு. ஆக வழிபட தெய்வ அனுகிரகமும் நவ கிரகங்களின் நல்ல ஆசை கிடைக்குங்க. எதிர்பாராம வெளியூர்களுக்கு போகணுன்ற சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சில கிரக மாற்றங்கள் காரணமாக தாங்க உங்களுக்கு இது போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்க மீண்டு எழுந்து வந்துருவீங்க. கவலை வேண்டாம். பிறரோட எதையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவிகள் கொஞ்சம் டிலே தான் ஆகும், காலதாமதம் ஆகும். நீங்க அதை எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. உங்களுடைய வேலைகளை சுருக்கிக்கிறது நல்லது. பெருசா செய்யறேன்னு எந்த விஷயத்துக்கும் முன்ன நிக்காதீங்க. அதே மாதிரி யாருடைய பணத்துக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்களால முடிந்தால் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. பேசுறதோ, அடுத்தவங்களுக்காக ஒப்பந்தம் செய்யறதோ, கையெழுத்து போடுறதோ, யாருக்காகவும் விவாதிக்கவோ விவாதம் செய்யவோ கூடாது. மேஷராசிக்காரங்க ரொம்ப கருத்தோட்டமா இருக்கணுங்க. பணம்ல ரொம்ப சிக்கனம் தேவை. அதே மாதிரி கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது. அப்படி அவசர தேவைக்கு நீங்க வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் சனிக்கிழமை தினத்துல கடன் வாங்குறது அவ்வளவு சரியானது அல்ல. சனிக்கிழமை தினம் அப்படிங்கிறது ஸ்திர நாள். கும்பராசியும் ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் உங்களுக்கு தற்காலிகமாக அந்த இடத்துலதான் சஞ்சாரம் செய்யறார். ஆக கடன் வாங்கினீங்கன்னா அது தொடர்ந்து செய்யற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துடும். உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் தகுந்த மாதிரி பாராட்டு கிடைக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் போறவங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, படிப்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பேரண்ட், அதாவது பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடாது. யாரிடத்திலுமே உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்டயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, மற்றவங்க கிட்ட, வயதுல மூத்தவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப மரியாதையோட நடக்கணும். வீட்டுல இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீங்க. அவங்களோடையும்
எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சில நேரம் பின்னடைவாகவே இருக்குங்க. நீங்க வழிபாடு பண்ணுங்க, ஒரு சில விஷயங்கள் மாறும். வீட்டுல விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் பல நன்மைகள் உங்களுக்கு பிறக்குங்க. தெய்வ வழிபாடுதான் இந்த நாள் ரொம்ப நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இருக்குங்க. எல்லா வேலையும் கவனிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாங்க. திட்டமிட்டு செய்யுங்க. கிருத்திகையில பிறந்தவங்க கவனமா இருக்கணும், கேர்லெஸ் இருக்கக்கூடாது. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. சனிக்கிழமை தினம் சனி பிரதோஷம் நாள். இந்த நாள் கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமங்க. இந்த நாள் ரிஷபராசி அன்பர்கள் தெய்வத்தை வணங்கி, உங்களுடைய முன்னோர்களை வணங்கி உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. சூரிய பகவான், சந்திர பகவான, நவ கிரகங்களை வணங்குங்க. பிரதோஷ தினம்ங்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய பாவத்தை போக்கக்கூடிய நாள், கர்ம வினைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. ரிஷபராசி அன்பர்கள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுதுங்க, உங்களுடைய எப்பவுமே தொடர்ந்து நீங்க செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை திட்டமிடுவீங்க, அந்த திட்டங்கள் கூட கொஞ்சம் பின்னடைவா இருக்கும். ஒரு சில காரியத்தை பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப அவசரமான வேலையா இருந்தாலும் அதுல ஒரு ஆர்வம் இல்லாம இருப்பீங்க. கால தாமதங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்களுடைய மனதிற்கும் புத்திக்கும் அறிவுக்கும் என்ன தோன்றுகிறதோ, என்ன விஷயம் செஞ்சா சரின்னு மனசுல படுதோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்க உங்களை சில விஷயத்துக்கு ப்ரெஷர் பண்ணலாம். அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய நல்லதுக்காக, ஏதோ ஒரு விதமான லாபத்துக்காக ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அந்த காரியத்துல ஈடுபடாதீங்க. இந்த நாள் பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு ஷைன் அப் இருக்காதுங்க. ஒரு குறைந்த அளவு தான் வருமானமும் கிடைக்கும். அதிகமா நீங்க ஓடி ஓடி உழைக்கலாம். உழைப்பு தான் அதிகமா இருக்குமே தவிர அதுக்கேத்த மாதிரி வருமானம் வருதா, பணம் சேருதான்னா அது கேள்விக்குறிதாங்க. உங்களிடத்துலதான் தெரியும் என்ன சூழ்நிலை அப்படின்னு. ரிஷபராசி என்பர்களே, பிளானட் பொசிஷன் நடக்கிறது தான் உங்களுக்கு அன்றாடம் நிகழ்வா இருக்கு. ஆக இதுக்கு யாருமே காரண காரியம் இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இப்படிதாங்க பலனை கொடுப்பாரு. ஆக இந்த நாள் உங்களுடைய லக்லியா, அதிர்ஷ்டமா, சனி பிரதோஷம் இருக்கிறதுனால அம்மையப்பரை வழிபடுங்க. சுவாமி பிரதட்சணம் பிரதோஷ காலத்துல சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ளாக்க பிரதோஷனம் வரும்பொழுது அந்த பிரதோஷ கால நேரத்துல நீங்களும் சுவாமிக்கு பின்னாடி பிரதட்சணம் பண்ணுங்க. எப்பவுமே சுவாமிக்கு முன்னாடி நம்ம போகக்கூடாது. சுவாமி தான் முன்னுக்கு நகரணும். நம்மளாம் சுவாமிக்கு பின்னாடிதான் மெல்லமாக போகணும். அதுல அவசரம் காட்டுறதோ, மத்தவங்களை இடிக்கிறதோ, முந்திக்கிட்டு போறதோ, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. ரொம்ப அமைதியா மனதை நிதானப்படுத்திக்கோங்க. சந்திர பகவான் தாங்க மனோகாரகன். உங்களுடைய தாய் இடத்துல வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருங்க. வெளியிடத்துல சாப்பிடுற உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குடிக்கிற தண்ணீர்ல கூட கேர்ஃபுல் வேணும். ரிஷபராசி என்பர்கள் வெளியில எங்க உணவு இருந்தாலும் அது நல்ல ருசிகரமான உணவா இருந்தா தேடிக்கிட்டு போவீங்க. அந்த இடத்துல போய் சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வம், ஈடுபாடு, ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இயல்பாகவே உண்டு. பேசுவதை கூட குறைத்து கொண்டால் நல்லது. அதிகமாக பேசுவீங்க. தெரிந்தவரோ தெரியாதவங்களோ, முன்பின் பழக்கம் இல்லாதவங்க கிட்ட கூட பஸ்ல போகும்போதோ, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதோ, ஏதாவது ஒரு இடங்கள்ல நீங்க ஒருத்தரை மீட் பண்றீங்க பப்ளிக் இடத்துலனா, நீங்க யாருக்கிட்ட வேணாலும் தாராளமாக மூவ் பண்ணுவீங்க, பேசுவீங்க. அந்த பேச்சை குறைச்சிக்கோங்க. இழந்து போன பொருட்கள் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டுங்க.
தொழில் விஷயமா கூட புதியதொரு நல் வாய்ப்புகள் அமைய போகுது. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மனசை மட்டும் நீங்க அமைதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா மற்ற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா சூப்பர்பா நடக்க போகுதுங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள்ல சமூகம் சம்பந்தமான வேலைகள்ல உங்களை பத்தி எல்லாருமே மதிப்பா மரியாதையா உயர்வா நினைப்பாங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருக்கும். உங்களை மாதிரி எல்லாரும் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவீங்க. சமூக அந்தஸ்து கிடைக்குங்க. வீட்லயும் சரி வெளி இடங்களிலுமே உங்களை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள், பால் வியாபாரம் பண்றவங்க, பாலை கூட்டுறவுல வாங்கி அதை விற்பனைக்காக பண்றவங்க, தயிர் பால் மோர் இப்படின்னு நிறைய பால் சம்பந்தமான உணவுகளை உற்பத்தி பண்றவங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த மாதிரியான இடர்கள் எல்லாமே விலகுங்க. பணம் கொஞ்சம் செலவாகும். இந்த செலவை தான் நீங்க சமாளிக்கணும். அதுக்கு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது, பயப்பட வேண்டாம். அம்மையப்பர் இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு நம்புங்க. தெய்வ வழிபாடு செய்யுங்க, அதுவே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது நல்லது. புதிய வீடு வாங்குறீங்க, மனை வாகனம் ஆடை சம்பந்தமான விஷயங்கள், கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துங்க. அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய உரையில நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே நோய் குணமடையுங்க. நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம் பகை ராசிங்க. சிம்மம், தனுசு, கும்பம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். மனசு ஒன்று போல இருக்காது. ரோகிணியில பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிடைக்கிற வாய்ப்பை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களுக்கு புத்தி கூர்மை நல்ல ஸ்ரத்தா இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடன் பிறந்தவங்களிடத்தில் அனுசரித்து இருக்கணுங்க. வீடு மனை நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். சனிக்கிழமை தினம் பிரதோஷ நாள்ல சாயந்தர நேரம் 4:30 to 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் சகல சிவ ஆலயங்களில் நடக்குங்க. அந்த நேரத்துக்கு நீங்க கோவில்ல போயிட்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றது நல்லது. சில ஆலயங்கள்ல சிவ ஆலயங்கள்ல கூட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா தனிப்பட்ட சன்னதி இருக்கும். சிவா விஷ்ணு ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பிரதட்சணம் பண்ணிட்டு அங்க பானகம் வச்சு வழிபாடு செஞ்சு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம்னு வழிபடுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இந்த மாதிரி நீங்க சாயந்தர நேரத்துல குறிப்பாக வழிபடும் பொழுது, அந்த நேரத்துல நீங்க தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள், இறைவனுடைய பெயர் சொல்லக்கூடிய ஜபங்கள், நாமங்கள் அதிக பலனை தரும். கோச்சாரத்தின்படி பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, கடன்களை தீர்க்கறதுக்கான சில வழிமுறைகள் கிடைக்குங்க. அது எவ்வளவு லட்ச கடனோ 1000 அளவுல கடன் இருந்தாலும் சரி, அதுல இருந்து சீக்கிரமா வழி வருவீங்க. ருண விமோக்ஷனம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நீங்க கூகுள்ல டைப் பண்ணா கூட உங்களுக்கு வரும். கடன் தீர்க்க மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். ஆக ருண விமோக்ஷனம் அப்படின்னே பேர். உங்களுடைய கடன்கள் எல்லாம் பறந்து போயிடணும், விமோக்ஷனம் அடையணும், உங்களை விட்டு கடன் நிவர்த்தி ஆகணும், நீங்களும். அதுக்காக பிரத்யேகமான மந்திரம் அது. அந்த மந்திரத்தை கூட நீங்க இந்த நாள் ஜபம் பண்ணுங்க. பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது ரிசர்ச் பண்றவங்களுக்கு நிறைய யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். புதுசா தோணும். என்னென்ன காரியங்கள் செஞ்சா நமக்கு நல்லது, ஸ்டடீஸ்க்கு படிப்புக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அத காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, படிக்கும்பொழுது 10th +2 வகுப்பு படிச்சா கூட ரிசர்ச்சுக்காக சில முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்வீங்க. இது தன்னார்வத்தோட நடக்கிறது. இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிறதுக்கு சிந்தனைகள் அது தொடர்பாகவே டிராவல் பண்ணுவீங்க. சில விஷயத்த கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுடைய காரியத்தை கொஞ்சம் சேர்த்து செய்யற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துடுங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. நெருக்கமானவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சில மன வருத்தங்கள்லாம் குறையும். நண்பர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவீங்க. அவங்களே தவறு பண்ணியிருந்தா கூட அதை எடுத்து சொல்லி பக்குவமாக பேசி
உங்களோட இருக்கக்கூடிய நல்ல குணத்தையும் வெளிப்படுத்தி அவங்களோட ஒரு பரஸ்பரமான ஒற்றுமைக்கு வருவீங்க. தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் அனுசரணையான போக்கு இந்த நாள் வெளிப்படுங்க. வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், எந்த விதமான கிளேஷங்கள் இருக்காது. ஏன்னா மிகச்சரியா 7வது இடத்துலதான் 2ஆம் அதிபதி உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால நண்பர்களால உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப்ல வேலை பார்க்கறவங்க, அதே மாதிரி கூட்டு தொழில், தனித்துவமாக தொழில் பண்றவங்களுக்கும் சரி, அந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களுடைய அந்த டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாள் தான். இருந்தாலுமே ஒரு 5 கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாங்க. புதன் பகவான், ராகு பகவான், சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், ஒரு 5 பிளானட் உங்களுக்கு அந்த 5th இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சரி, மத்த இடங்கள் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி உங்களுக்கு 9வது இடத்துல சஞ்சாரம் பண்றாங்க. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால மிதுனராசி என்பர்கள் லேண்டு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் செலவாகத்தான் செய்யுங்க. கூட பிறந்தவங்களோட அனுசரித்திருங்க. ஆர்குமெண்ட் வேண்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப பேசாதீங்க. நீங்க அமைதியா இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் சைலண்ட் ஆயிடும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க, அதாவது காவல்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறையில இருக்கிறவங்க, சீருடை பணியாளர்கள், யூனிஃபார்ம் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ஊர்காவல் படையினருக்குமே சரி, உழைப்பு அதிகமாக இருக்கும். நிறைய முயற்சிகள் செய்யணும். அப்பதான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதங்கள்ல நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில செஞ்ச வேலைகள் வேகமா நடக்குங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிக்கிறது அநேக பலனை தரும். நல்லபடியாக வேலைகள் கூட முடியும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். உதவிகள் மேம்படுங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக கையாளணும். இறை வழிபாடு வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க. பெரிய பெரிய நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு செஞ்சா ஓரளவிற்கு நல்லது நடக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுதுங்க, சனி பிரதோஷம் இருக்கிறதுனால சிவ ஆலய வழிபாடு சாயந்தர நேரம், அதாவது மாலை 4:30 6 மணிக்குள்ளாக நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி, பழ மாலைகள், காய்கறி மாலைகள் சாற்றி, அம்மையப்பருக்கும் பார்வதி பரமேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி உள் புறப்பாடு வருவாங்க. பிரதட்சணம் நடக்கும் பொழுது நீங்க சுவாமிக்கு பின்னாடியே மெல்ல மெல்ல சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பிரதட்சணம் வரணும். அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிவபுராணம் பாடலாம். இல்ல ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்றவங்க ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை உபாசனம் பண்ணுங்க. அனுகூலம் ஏற்படும். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் மிகச்சரியாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால தேவையில்லாத விவாதங்களை, ஆர்கியூமெண்ட் அவாய்ட் பண்ணணும். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ரு. உங்களுடைய அதிபதி மனோகாரகன், மனசுக்கு அதிபதியானவர். உங்க வீட்டுல இருந்தா அது பலன் வேறு. அவரு இருக்கிறது 6ஆம் இடம். எந்தெந்த வீட்டுக்கு டிராவல் பண்றாரோ அந்தந்த குணாதிசயங்கள், அந்தந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அன்றாடம் நடக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது சந்திர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணுங்க. ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. உங்களோட இருக்கிறவங்கள பத்தின புரிதல்கள் வேணும். யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் ஓரளவுக்கு பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும். பிரதோஷ தினத்துல சந்திர பகவானை தன் பிறையில் அலங்கரித்திருப்பவர் ஸ்ரீ சிவபெருமானாக அம்மையப்பரை வழிபட்டீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு அம்பிகை வழிபாடும் ரொம்பவே வேணும்.
சிவனை மட்டும் இல்லைங்க, சிவ பார்வதிய இரண்டரை அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செஞ்சாலும் சரி, அவங்கவங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் சாற்றி வில்வ அர்ச்சனை பண்ணுங்க. பாசி பருப்பு பாயசம் செஞ்சு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. மனதார உள்ள முருகி சிவபுராணத்தை படிங்க. அதுவே உங்களுடைய பிரச்சனையை போக்கும். கிரக ரீதியாக நடக்கக்கூடிய சகல தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. வீட்டுல பிள்ளைகளுடைய குண நலன்களை புரிஞ்சுக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால ஒரு அனுகூலம் ஏற்படும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி மட்டும் இல்லைங்க, வேலை வெற்றியை சொல்லக்கூடியது அந்த ஸ்தானம் தாங்க. ஆக கடகராசி அன்பர்கள் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியான வேலைகளை கூட ரொம்ப அழகா முடிப்பீங்க. டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பிசினஸ்லயும் சரி, நீங்க பண்ற வியாபாரத்திலும் சரி, டெக்னிக்கலை யூஸ் பண்ணி ரொம்ப டேலண்டா நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க. வியாபாரம் நல்லா நடக்கும். வருமானம் கூடுதலாக இருக்கும். நிறைய ஆர்டர்கள் வருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிக்க நினைப்பீங்க. திருமணத்திற்குண்டான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். முக்கியமாக நீங்களே முன்னின்று நடத்த வேண்டிய வேலைகளை ரொம்ப சிறப்பா நடத்துவீங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். பேச்சுக்கள் நல்ல சாதுரியம் இருக்கும். உங்களை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் உண்டு. நீங்க பண்ற எல்லா நல்லதுக்குமே நல்ல விஷயங்கள் தான் நடக்குங்க. நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆக நீங்களும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாதிரியா நல்ல செய்தியா தான் நடக்க போகுது. அதிகப்படியான நன்மைகள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. டேலண்ட் நிறைய இருக்கும். படிக்கிறவங்களுக்கும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 10th +2 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. வெளியிடங்கள்ல நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு வெளியூர்களுக்கு போகணும், வெளிநாடுக்கு போறதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ல நல்ல மதிப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒரு சில சலுகைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய டேலண்ட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டு சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா சில விஷயங்கள்ல கட்டுப்பாடா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். கடகராசி அன்பர்களே, ஹெல்த் வெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களுக்கு சேவ் பண்ணுவீங்க, சேமிப்பீங்க. அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். அற்புதமான நாள். இறை வழிபாடு செய்யுங்க. இன்னும் நீங்கள் என்னையும் எதிர்பார்க்காத வகையில பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. நன்மைகள் அதிகம். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய உரை சிறப்பு. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாதுங்க. அதுவும் பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடக்கணும். வீண் விவாத பேச்சு வைக்காதீங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அனுகூலம் ஏற்படும். விரும்பிய காரியத்தை ரொம்ப சிறப்பா பண்ணுவீங்க. ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். மேன்மையான நாள். அனுகூலம் உண்டு. ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களாக பார்க்கலாங்க. சனி பிரதோஷம் தினம்ங்கிறதுனால அம்மையப்பர், பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுறது, இந்த நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்பவே நல்லது. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு புது விஷயங்கள் கிடைக்குங்க. விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல தனுசு ராசியில சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதிக்கு தனுசு ராசி அப்படிங்கிறது 6ஆம் இடம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலைகள்ல மந்தத்தன்மைகள் நீங்குங்க. படிக்கணுங்கிற ஆர்வம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அதே மாதிரி வெளி இடங்களுக்கு டிராவல் பண்ணி போய் படிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. சாமர்த்தியமாக சாதுரியமாக இருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப சீக்கிரட்டா இருக்கிறது, மனதை அமைதிப்படுத்திக்கிறது. குழப்பங்கள் அதிகமா வரும். அதை நீங்க டிராவல் பண்ணாதீங்க. அந்த குழப்பத்துல இருந்து வெளிவர உடைப்பயிற்சி, நல்ல நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி நிறைய செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை சீராகும். தியானம், யோகாசனங்கள் செய்யும் பொழுது மன அமைப்பு சீராகும். நிறைய தண்ணீர் குடிக்கணுங்க. சிம்மராசி அன்பர்கள், நீங்க ஏதாவது வேலைகளை தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர், சிவ பார்வதி முருகன் நின் பாதம் சரணம்.
என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகள் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை, பிரபஞ்ச சக்தி, நவ நாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம் என்று சொல்லி வழிபட்டு பிறகு உங்களுடைய வேலையை கவனித்தால் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை இருக்கும். காஸ்மிக் எனர்ஜி அதிகரிக்கும், ஆறா லெவல் கூடும், பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் பிறக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உயிரோட்டமாக அமையுங்க. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் புதிய புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் மற்றும் அதை தொடர்பான தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தை டெவலப்மெண்ட் பண்றதுக்கான யோசனைகள் வரும். மற்றவங்களோட ஆலோசனைகள் மேற்கொள்வீங்க. நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பீங்க. இதை பிசினஸ் பண்றவங்களிடத்துல இதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கணுன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். அபிவிருத்தி ஏற்படும். குடும்ப விஷயங்கள் அனுகூலம் உண்டாக்கும். சுமூகமாக இருக்கும். சுப காரியம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். தனிப்பட்ட செயல்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. எல்லா விதமான விஷயங்களையும் அனுசரித்து நடந்தால் மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பில் நல்ல கெட்டிக்காரித்தனம் வெளிப்படும். சூழ்நிலைகளை நல்ல புரிந்து கொண்டு நடப்பீங்க. பேங்க் சம்பந்தமான துறைகளை வேலை பார்க்குறவங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்குங்க. வருமானம் உயரும். தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். உடல் நலம், மனநலம் எல்லாமே சீராக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரைகளை சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுங்க. புது புது விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பழைய விஷயத்தை எப்படி செஞ்சீங்களோ அதை நிறைய ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிந்தனைகள் மேம்படும். நல்ல நல்ல யோசனைகள் வருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அனுசரித்து போகணும். நட்சத்திராதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். அதிலும் கும்ப ராசியில சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனிச்சு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லது. இறை வழிபாடு பண்ணுங்க. மன நிம்மதி, நிறைவு தர மாதிரி சில விஷயங்கள் பூஜை வழிபாடுகள் செய்யறது அனுகூலத்தை கொடுக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பார்க்கும் பொழுது சனி பிரதோஷம்ங்க ரொம்ப விசேஷமான நாள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இடத்துல உங்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர, ருண ரோக சத்ரு தோஷங்கள் அகல்வதற்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த நாளை தவற விடாதீங்க கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்கிறதுனால புதனுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு. தச அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். ஆக ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் எடுக்கும் பொழுது வரக்கூடிய சூழ்நிலைகளில் உக்ரமாகி அவரை சாந்தப்படுத்துவதற்காகவே ஸ்ரீ மகாலட்சுமி தாயானவள் ஸ்ரீ நரசிம்மருடைய மடி மீது அமர்ந்து சாந்தப்படுத்துவாள். ஆக இந்த நாள் பிரதோஷ தினம் என்பதால் பிரகல்நாதனுக்கு கிடைத்த அனுகிரகம் சித்திக்க, பிரகல்நாதனுடைய விஷயங்களில் எப்படி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அனுகிரகம் செய்தாரோ அதே போல உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்க, சகல பாவங்கள் நீங்க, முன் ஜென்ம தோஷங்கள் அகல, சாப நிவர்த்தி ஆக்க இந்த பிரதோஷ நாள் சனிக்கிழமை தினத்தில் அமைந்திருப்பது ரொம்பவே விசேஷங்க. கன்னிராசி அன்பர்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு, ஜுவலந்தம் சர்வதோமுகம், நரசிங்கம் பீஷணம் பத்திரம், மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபடுங்க. கோச்சாரத்தின்படி பலன்கள் பார்க்கலாங்கள். லாபாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி இருந்தாலும் தனுசு ராசிக்கு அவர் 6ஆம் அதிபதி. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் மன நிலையில வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்குங்க. புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி கிரகங்கள் எப்படி நகருகிறார்களோ, வலம் வராங்களோ அதற்கேத்த புண்ணிய பலன் தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல பூமியில கிடைக்கும்.
எல்லா நிலைகளிலும் நீங்கள் வேலை செய்யும் பொழுது எல்லா விதமான இடர்கள் நீங்க இறை வழிபாடு செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போகலாம். முக்கியமாக ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்க. காரணம் என்னன்னா, அவர்தான் விரயஸ்தானத்துல 12வது வீடான சிம்மத்துல சஞ்சாரம் செய்யறார். கேத்து பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா விநாயக பெருமான சிக்கனை பிடித்தேன்னு சொல்ற மாதிரி அவர் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா உங்க வளர்ச்சியில இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்குங்க. மாணவர்களுக்கு பார்க்கும்பொழுது படிப்பு விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அவர்தான் மனோகாரகன், சந்திர பகவான் தான். ஆக புத்தி கூர்மை இருக்கும். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பாக்குறவங்க, வியாபாரம் செய்யறவங்க எல்லாருக்குமே அனுகூலம் ஏற்படுங்க. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். மன அமைதி உண்டாகும். போன் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் ஆக கூட இருக்கும். உடன் பிறந்தவங்க பத்தின புரிதல்கள் இருக்கும். நலம் நிறைந்த நாள். உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும், வெல்த் நல்லா இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெய்வ பலம் அதிகம் உண்டு. தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலையை தொடங்குங்க. அப்போ உங்களுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நீங்க எதிர்பாராத அளவுல அற்புதமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் சந்தோஷம் பெருக்குங்க. வருமானத்தை பத்தின எண்ணங்கள் உண்டாக்கும். ஏதாவது ஒரு வகையில சில தொழில்களையோ வியாபாரத்தையோ கவனித்து முன்னேறுவதற்கான வழிமுறைகள் ஆராய்வீர்கள். நண்பர்களுடைய ஆதரவுகள் பிறக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சுபகாரிய முயற்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். சுப சௌகியங்களை பெறுவீர்கள். சுப செய்திகள் வந்து சேரும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்வு ஏற்படும். புதிதான பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வைப்பீர்கள். மன நிறைவு உண்டாக்கும். உறவுகளிடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி புண்ணியமான அனுகூல பலன் ஏற்படும். இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. மனதுல திடம், நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். தியானம், யோகாசனங்கள் செய்யறது, அடிக்கடி நீங்க நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்யறது, தியானம், யோகாசனம் தினந்தோறும் செஞ்சீங்கன்னா நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி நடக்கிறதுனால வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அடுத்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்கிறதுனால கோவில்கள்ல சென்று பிரீத்தி பரிகாரம், சாந்தி ஹோமங்கள் செய்யறது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்களுக்கு மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள். மேஷம், தனுசு, கும்பம். அதிருஷ்ட திசை வடக்கு. அதிருஷ்ட எண் 1. அதிருஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்குங்க. தைரியமா இருப்பீங்க. மனசுல நல்ல எண்ணங்க அலைகள் ஓடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவமா இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் மேம்படும். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். Have a nice day and wonderful day. Be happy. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. சனிக்கிழமை தினங்க பிரதோஷம் இருக்கிறது, ரொம்ப விசேஷம். உங்களுடைய ராசியினுடைய நட்பாக இருக்கிறவரு சனீஸ்வர பகவான் தாங்க. அவர் தான் சுகஸ்தானாதிபதியும் கூட, பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. உங்களுக்கு 5ஆம் வீட்டுல சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க. தானிய வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதாவது துலாத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிசினஸ் ரிலேட்டடாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அனுகூலமாக நடக்கும். கைக்கு பணம் வருங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடத்துவீங்க. ஏதோ செய்தோம் அப்படின்னு இல்லாம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே வருமானம் கிடைக்கும். அனுகூலம் ஏற்படும். அடிப்படை படிக்கல அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட உங்களுடைய சங்கடங்கள் குறையுங்க. படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். சரி வர படிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஓரமா இருக்கிறவங்க கூட முன்னுக்கு வருவீங்க. வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே
தீர்க்கமாக நிதானமாக சிந்தித்து செஞ்சீங்கன்னா ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும். அகலக்கால் வைக்கக்கூடாது. யாரிடத்திலும் பணத்தை கைமாறாக்க கூட வாங்காதீங்க. கடன் பெறுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சனிக்கிழமை தினம்ங்கிறது ஒரு ஸ்திரமான நாள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். அதிலும் பண ரீதியா வியாபாரம் செய்யறவங்க, உங்களோட வேலை பார்க்கறவங்களுக்கு, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு சனிக்கிழமை தினம் கூலி கொடுக்கற மாதிரி அவங்களுக்கான வேலைக்கான பணம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் கொஞ்சம் கலைந்து போவதற்கு முயற்சிகள் நடக்கும். அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள முயற்சிகள் இருக்கக்கூடிய தாமதங்கள் கூட படிப்படியாக குறைஞ்சு வருங்க. நேரத்திற்கு உள்ளாகவே அவங்களுக்கு பணம் கொடுப்பீங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை கொடுத்துடுவீங்க. புதியவர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். அறிமுகங்கள் மூலம் சில மாற்றம் வரலாம். நீங்க ஒரு வேலையை திட்டமிட்டு வச்சிருப்பீங்க, அந்த திட்டத்துல சில மாற்றம் வரலாங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெற்றிக்குரிய நாள் தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு. சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. ஆக இந்த நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, அம்மையப்பருடைய வழிபாடு, பார்வதி பரமேஸ்வரரை, நந்தியம் பெருமான வழிபாடு வீட்டுல உடன் பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்குங்க. தொட்ட காரியங்கள்லாம் துலங்கம். துலாம் ராசிக்காரங்களுக்கு மாணவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் பயணிப்பீங்க. மேற்படிப்புக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. தொழில் வியாபாரங்கள்ல அனுகூலம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த நாள் பெருந்தன்மையான எண்ணங்கள் மேம்படும். சமூக சிந்தனைகள் இருக்கும். அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக்குங்க. சின்ன சின்ன காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாதீங்க. நிதானமாக சாந்தம் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்தந்த வேலைகள் உங்களுக்கு கிரக ரீதியாக நடக்கும். கிரகங்களையே ஓவர்டேக் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா சில காரியங்கள் பின்னுக்கு தள்ளப்படமாக வாழ்க்கை நகரக்கூடிய பாதையிலேயே நீங்களும் நகர்ந்தால் நல்ல பலன் கண்டிப்பாக வரும் வரை காத்திருக்கவும் அவசரம் வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்களுக்கு கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு படிக்கக்கூடிய விதங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. ரியல் எஸ்டேட் சார்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலம். வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. கோபத்தை தவிர்க்கணும். இந்த நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்பவே நல்லது. ஆனந்தம், மன அமைதி, சாந்தம் வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுடைய கருத்துக்கள் சில ஒத்துழைப்புகள் உண்டாக்கும். நிபுணர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. சனி பிரதோஷ நாள்ல அம்மையப்பர் வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல தான் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பிறை சூடிய பெருமான் அம்மையப்பர் ஸ்ரீ சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டீங்க அப்படின்னா குடும்ப க்ஷேம லாபங்கள் உண்டாக்கும். வருமானம் கிடைக்கும். நல்ல வார்த்தைகள் வெளிவரும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். மூத்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவங்களோட ஒரு நல்லிணக்கம் உண்டாகும். வெளியிடங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு வருவீங்க. சுதந்திரமாக இருப்பீங்க. உங்களுடைய வருமானம் வியாபாரம் பத்தின எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. புது புது பொருட்களை வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஆர்ட் கேலரி தொடர்பான தொழில்கள் இருக்கிறவங்க, டெய்லரிங் மற்றும் கைவினை கலைஞர்கள், புது புது பொருளை உருவாக்குறவங்க, சமையல் கலைஞர்கள், ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்மெண்டோட இருக்கிறவங்க, புது விஷயங்களை கிரியேட் பண்ணணும் உருவாக்குறதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களுக்கு அற்புதமான நாளுங்க. யாரை பற்றியும் நீங்க உங்களை வச்சு எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. தாழ்வு மனப்பான்மையே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்க தாங்க வசதி. அடுத்தவங்களுக்கு மற்றவங்க அவங்களுக்கு வசதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் உயர்வு. உங்களுக்கு யாருக்கும் கீழே நீங்க இல்லை. யாரும் பெரியவங்களும் இல்லை, சின்னவங்களும் கிடையாது. உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. ஆக இந்த விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய உழைப்பு அதிகங்க. ஆக உழைப்புக்கு ஏற்றபடி நீங்க நல்லா உயர்ந்து வரத்துக்கான வேலைகள் நிறையவே நடக்கும். திறமைகள் வெளிப்படும்.
எந்த விஷயத்த பத்தியும் யாருடனும் இந்த நாள் ஷேர் பண்ணாதீங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணுங்க. அனுசரித்து நடக்கிறது நல்லது. செயல்பாடுகள்ல ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை, பேச்சுல கூட ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்ப கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்கள், தந்தை வழியில இருக்கக்கூடிய விவகாரங்களை பத்தி பேச வேண்டாங்க. பணத்தை சேமிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு. குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இடம் வீடு வாங்குறதுல நிறைய முயற்சிகள் நடக்கும். இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்ச ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால முயற்சிகள் அவ்வளவாக ஈடுபடாதுங்க. கொஞ்சம் அமைதியா தான் இருந்து சாதிக்கணும். நேரம் காலம் இருக்கும் பொழுது வேலைகளை பார்க்கணும். வாழ்க்கை எப்படி உங்களை அழைச்சிட்டு போகுதோ அதனுடைய நல்ல பாதையிலேயே போங்க. வாழ்க்கையை உங்க பக்கம் இழுக்காதீங்க. அது போற போக்கா இருந்துட்டீங்கன்னா நல்லது. இணையம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள்ல வருமானம் கிடைக்கும். புதுசா வேலைக்கு சேருவீங்க, ஜாயின் பண்றது, உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும். மனசுல மகிழ்ச்சி, அன்பு, ஆனந்தம் எல்லாமே இருக்குங்க. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீங்க. இந்த ஒரு வார்த்தையை நீங்க உங்க வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர், சிவ பார்வதி, முருகன், நின் பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகள் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை, பிரபஞ்ச சக்தி, நவ நாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம்னு சொல்லி வழிபட்டு இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே இதை சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா காரியங்களும் ரொம்ப சக்சஸ் ஆயிருக்குங்க. இது மந்திரம், ஸ்லோகன்றது கிடையாது. இது பிரபஞ்சத்துக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம். நன்றி தெரிவிக்கிறீங்க. ஆக பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுடைய உயர்வுக்கு என்ன வேணுமோ, உங்களுடைய லைஃபுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கோங்க. உயிரோட்டமா இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய உரை நல்லது. நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலனாக பார்க்கும்பொழுது ஒத்துழைப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய நடவடிக்கைக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. நிர்வாக திறன் அதிகரிக்கும். நல்ல ஞானம் பிறக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும். கிளாஷ் இருக்கக்கூடாது. எதையும் நேர்மையா நியாயமாக அணுகணுங்க. வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் தேவையற்றது. கேட்டி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். அன்பு, ஆனந்தம் நிறைந்த நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கும் பொழுதுங்க, சனிக்கிழமை தினம் பிரதோஷ நாள். மாலை வேளையில 4:30 6 மணிக்குள்ளாக பிரதோஷ நேரம். அந்த நேரத்துல சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு அங்க நடக்கிற அபிஷேக ஆராதனைகள்ல பங்கெடுத்துக்கிட்டு, அதே மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள், ஊழ் வினை, முன் ஜென்ம வினைகள், பிறப்பில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். பிளானட் பொசிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் உங்களுக்கு டே பை டே நடந்துட்டு இருக்கு. இதுல யாருமே எந்த விஷயத்தையும் மாத்திரவே முடியாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்த கிரகங்கள் கொடுக்கறாங்க. அந்த கிரகங்களை ஆளுமைப்படுத்தக்கூடியவங்க அம்மையப்பர், பார்வதி பரமேஸ்வரரை வழிபடணும். மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்பவே நல்லது. ஆக பானகம் வைத்து வழிபட்டால் உங்களுடைய கடன் சம்பந்தமான தொல்லைகள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வெளியூர் பயணங்களால அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை செலவிடாதீங்க. இந்த நாள் ரொம்பவே சிக்கனமாக இருக்கணும். வார்த்தைகளிலும் சிக்கனம் தேவை. நீங்க செலவு பண்ற பணத்திலும் சிக்கனமாக இருக்கணும். செயல்கள்ல சுதந்திர தன்மை, எப்பவுமே நீங்க விரும்பின மாதிரி சில வேலைகளை கவனிப்பீங்க.
மனசு நிம்மதி இருக்கும், பிடித்த இடங்களுக்கு போவீங்க, குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணுவீங்க. உங்க துணைவரிடத்துல அன்பாக பேசுறதும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது போன்ற சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக்கும். சரிவர தூக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். விரையாதிபதி அயன சயன போகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவர் தாங்க உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான், 12க்கும் அதிபதி தான். அவரே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான செவ்வாயில, அதாவது மகரத்துல நீச்சஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கூட பிறந்தவங்க கிட்ட, உடன் பிறப்புகள் கிட்ட ரொம்பவே அனுசரித்து இருக்கணும். அவங்களோட ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. பிள்ளைகளிடத்திலும் சரி, அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிந்து அறிந்து தெரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அவங்களிடத்துல அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது, கௌரவம் பார்க்கக்கூடாது, ஈகோ சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தனுசு ராசி அன்பர்கள், கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் தனித்துவமான ஒரு ஆர்வம் இருக்குங்க. வித்தியாசமான எண்ணங்கள் ஏற்படும். மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். தூக்கம் இல்லாத ஒரு தன்மை உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால, மகரத்துல இருக்கிறதுனால குடும்பம் பத்தின எண்ணங்கள் நிறைய மனசுல ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி வருமானம் பத்தின எண்ணங்கள் இருக்கும். திடீர்னு வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாங்க. பிள்ளைகளால சின்ன சின்ன விஷயங்கள், சஞ்சலங்கள் வந்து போக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாகும். களத்திரஸ்தானத்துல குரு பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கிறார். அதிலும் வக்ர நிலையில் இருக்கிறார். திருமணமானவங்களுக்கு உங்கள் துணைவரிடத்திலிருந்து ஒரு சில சலுகைகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பெற முடியுங்க. உறவுக்காரர்களுடைய வருகைகள் உண்டாகும். புதிய புதிய விஷயங்கள் பத்தின பேச்சுக்கள் வெளிப்படலாம். எதிர்கால தேவைக்காக சில முதலீடுகளை செய்வீங்க. அது சரியா தவறா, சரியான இடத்துலதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களான்றத பாத்துக்கோங்க. வேலைக்கு போறவங்க, ஜாபுக்கு முயற்சி செய்யறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீடு மனை நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவாக்குங்க. வீட்டை பராமரிக்கிறது, இல்லைனாக்கா மெயின்டைன் பண்றது, வீடை பராமரிக்கிறது, வண்டி வாகனத்தை அதை மேனேஜ் பண்றதுக்காகவே சில பணம் செலவாகும். விரயங்கள் கூட ஆகும், ஒரு சிலருக்கு ஆகும். இந்த நாள் சனி பிரதோஷம்ங்கிறதுனால முழுக்க முழுக்க இறைவனை நம்பி சரணாகதி அடைந்து விட்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, வீட்டில் இருக்கிறவங்களுடைய நலன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய தொழில், வியாபாரம், சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த விதமான எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம நேர்மறையாகவே நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இமேஜினேஷன் நிறைய இருக்குங்க. கற்பனை சம்பந்தமான எண்ணங்கள் ஓடும். எழுத்து, ஓவியம், வரைதல் இது போன்ற விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். நட்சத்திராதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல, சனீஸ்வர பகவானுடைய வீடு ஸ்திரமான வீடு, அதாவது கும்பராசியில சஞ்சாரம் செய்யறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மன கலக்கம் இருக்கும். ஆதாயம் ஏதாவது ஒரு வகையில அரசாங்க வேலைக்கு, உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்குங்க. எதையுமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. இந்த நாள் சனி பிரதோஷ தினம். சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். வருகிற மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி, பாரம்பரிய முறைப்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசி 2ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் இடமான மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். மகர ராசி அன்பர்களே, ஆக இந்த நாள் சனி பிரதோஷ நாளுங்கிறதுனால 5 கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்கிறார்.
பேச்சு விஷயங்களில் காரிய அனுகூலம் ஏற்படும். பேசிய சில காரியத்தை சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி பேசியே சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, சாதுரியம் இருக்கும், பேச்சு வன்மை, காரிய அனுகூலம் உண்டாக்கும், தைரியமாக இருப்பீங்க. வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானோட சுக்கிரன், ராகு பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் என 5 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறதுனால மகர ராசி அன்பர்கள் உங்கள் ஹெல்த் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க. ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். தேக பலம், தெய்வ பலத்தை பெறுவீங்க. சிந்தனைகளில் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை மிகச்சரியாக செய்து முடிப்பீங்க. ஆனால் எதிர்காலத்திற்காக, ஃப்யூச்சருக்காக யோசிக்கக்கூடிய விஷயங்களில் மற்றவங்களோட சில கிளாரிஃபிகேஷன் அனுசரித்து போகிறதும், அவங்களோட கருத்துக்களை கேட்டு செய்கிறது நல்லது. யாரிடத்திலும் எதையும் கேட்காம எந்த விஷயங்களையுமே ஈடுபடாதீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்குங்க. கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலாக திங்க் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப்பை ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறதுக்கு, நிரந்தரமாக வருமானம் வரத்துக்கான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. வெளியூர் சம்பந்தமான தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சோர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அடிக்கடி உடல் நலத்தில் அக்கறை காட்டுற நீங்கள் மன நலத்திலும் அக்கறை காட்டணும். மனக்கவலைகள் இருக்கக்கூடாது. எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க. சாந்தம், மன அமைதி இருக்கணும். தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும். இறைவனிடத்தில் உங்களை ஒப்படைச்சி உங்களுடைய வேலைகளை பார்க்கணும். நவகிரக வழிபாடு, சாந்தி பூஜைகள் செய்வது விசேஷங்க. ஆகவே மகர ராசி அன்பர்கள் கோச்சாரத்தின்படி பிளானட் பொசிஷன் எப்படி இருக்கோ அதற்கேற்றப்பாடிதான் பலன் வரும். உண்மையாக, நேர்மையான எண்ணங்களோட உழைப்பை அதிகப்படுத்தி மற்றவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்து எதையும் எதிர்பார்க்காம சாந்தம், மன அமைதியோடு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் மற்றும் அது சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவாகலாங்க. அடிப்படை படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக்கோங்க. இடம், வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவாகுங்க. கொஞ்சம் அதிக பணம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கும். ஆக மகர ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க அதிகமாக யாரையும் நம்பி முதலீடு பண்ணாதீங்க. செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை சமாளிக்கணும். அதே மாதிரி இடம், வீடு கட்டுறவங்க வாஸ்து முறைப்படி வீடு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பக்கன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 5. அதிருஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும், ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழில் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனநிலைகளில் மாற்றம் வரலாங்க. எதிலும் கவனமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும், நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. மகர ராசி அன்பர்களே, பி ஹாப்பி, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். சனி பிரதோஷ நாளில் உங்களுடைய ராசியில் புதன் பகவான், ராகு, சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் 5 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பிரதோஷ நாளில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும்? களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறார். விரயஸ்தானம் 12வது வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மகரத்தில் செவ்வாய் பகவான் பலமற்று இருக்கக்கூடிய ஸ்தானம். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கால்நடை வளர்க்குறவங்க, விவசாயம், அக்ரிகல்ச்சர் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்க, பால் சம்பந்தமான வியாபாரங்கள் இருக்கிறவங்க, கூட்டுறவு சங்க தொழில் நடத்துகிறவங்க, இப்படி உணவு சார்ந்த விஷயங்கள், பால் உணவுகளை விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் லாபம் கிடைக்குங்க. வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் ஏற்றங்கள் பிறக்கும். வாக்கு சாதுரியம் காரணமாக தடைப்பட்ட சில காரியங்களை நீங்களே செய்து முடிக்கக்கூடிய திறன், ஆற்றல், சக்தி, எல்லா விதங்களிலும் வெற்றி உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். அதிகமான சிரமங்கள் இருக்காது.
உங்களுடைய பேச்சினாலேயே எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வேலைகளில் இருந்துட்டு வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகுங்க, தளர்வாகும். நெருக்கடிகள் இருக்காது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். திருப்தி இருக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் பெருகும். அற்புதமான நாள். சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் உங்களுக்கு லாபத்துல சஞ்சாரம் செய்கிறார். மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வேலையில் வெற்றி உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புரிதல் இருக்கும். வேலையில் அதிகமான ஒரு ஈடுபாடு உண்டாக்கும். ஆர்வம், உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சில நேரத்தை நீங்களே வடிவமைப்பீங்க. கட்டுமானம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாள். உலக வாழ்க்கை பற்றின புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு டிராவல் ஆகணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் சில ப்ரோக்ராமில் உங்களுக்கு மாற்றம் வரலாம். தெய்வ பக்தி நிறைந்த நாளுங்க இந்த நாள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறதும் பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆக்குங்க. சாப நிவர்த்தி ஆக்கும். முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும். செய்த தவறுகள் நீங்கும். பாவங்கள் விலக்கும். ஆக்க புண்ணியங்கள் தேடி வருவதற்கான வழிபாடுகளை இந்த நாள் செய்யலாம். கும்பராசி அன்பர்கள் உடல் நலம் மனநலம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குங்க. எண்ணியபடி வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அகலம். பேச்சுவார்த்தைகள் சீராகும். பல நன்மைகள் பிறக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீங்க. மாணவர்களுக்கு சாதுரியம் இருக்கும். போட்டிகளில் தேர்வு பெறுவீங்க. பள்ளிகளில் நடக்கக்கூடிய போட்டிகள் ஆகட்டும், கல்லூரிகளில் நடக்கக்கூடிய போட்டிகள் ஆகட்டும், எதிலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லதுங்க. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 4. அதிருஷ்ட நிறம் இளம் ஊதா நிறம். நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் மேம்படுங்க. துரிதம் உருவாக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டுப்பாடுகள் அகலுங்க. சுதந்திர தன்மையோடு இருப்பீங்க. லாபத்திற்குரிய அற்புதமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரலாம். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்கிறது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது சனி பிரதோஷம் நாளுங்க. ராசிக்கு விரயத்தில் 5 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கு. சனி பிரதோஷ நாளுங்கிறதுனால பார்வதி பரமேஸ்வரரையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்தால் கடன், ருணரோக, சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானத்துல. சொந்த ஊர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் கைகூடி வருங்க. புரிதல் ஏற்படும். குடும்ப விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சில நன்மைகள் பிறக்கும். தொழில் வியாபாரங்களில் களை கட்டும். உங்களுடைய பழைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை தெரிந்து அதற்கேற்றபடி உங்களுடைய வேலைகளை பார்ப்பீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் அதிபதி 4ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் வக்கர நிலையில் இருக்கிறார் குரு பகவான். ஆக கோவில்களில் பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுத்து அவர்களிடம் ஆசி பெறுவது நல்லது. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், உங்களால் முடிந்தால் வஸ்திரம் வாங்கி வைத்து அவர்களிடம் ஆசி பெற்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் அதிகரிக்கும். குரு தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில தோஷங்கள் அகலும். குரு பகவானால் நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மீனராசி அன்பர்கள் இந்த சனிக்கிழமை தினம் பிரதோஷ நன்னாளில் அம்மையப்பரை வழிபாடு செய்வது, நந்தியம் பெருமானுக்குண்டான பூஜைகளை செய்தால் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். பிறப்பில் இருக்கக்கூடிய சில குற்றங்கள், தோஷங்கள் அகலும். பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நிவர்த்தியாகும். குறைகள் நீங்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், குடும்பத்தில் ஒற்றுமை, அனுசரணையான போக்கு உருவாக்குங்க.
தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாங்க. மருத்துவம் தொடர்பான பொருட்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வைத்து நடத்துகிறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க, மருந்து ஆளுநர்களாக இருக்கிறவங்க, மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே அதிக நன்மைகள் பிறக்குங்க. மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆதரவு கிடைக்கும். உங்களை பற்றி மற்றவங்க ஏதாவது ஒரு குறைகளையோ குற்றங்களையோ நீங்கள் செய்யாத தவறுக்கோ அல்லது விமர்சனம் செஞ்சாங்கன்னா அந்த பேச்சுக்கள் எல்லாம் படிப்படியாக குறையுங்க. உங்களுடைய நல்ல குணம் தெரியாமல், உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி புரியாமல், உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சிக்காமல் பேசக்கூடியவங்க அவங்களே மனம் வருந்தி மீண்டும் வந்து இணையக்கூடிய அமைப்பு இருக்குது. விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். யாராவது ஒருவர் உங்களை ஏதாவது ஒரு வகையில் விமர்சிக்கலாங்க. அது உத்தியோகத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில், சில ஸ்தாபனங்களில் உங்கள் மீது நம்பிக்கை இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் பக்குவமாக நடக்கணும். அதிக அளவில் யாரிடத்திலும் பேச வேண்டாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் உருவாக்குங்க. உயர்ந்த பதவி அந்தஸ்து உருவாக்கும். கௌரவ பட்டம் பதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கே நல்ல பெயர் புகழ் கீர்த்தி பிறக்குங்க. புகழ் சேரும் நாள். பெருமைக்குரியவர்களாக இருப்பீங்க மீனராசி அன்பர்கள். உடலும் மனமும் உங்களுக்கு சீராக இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு உண்டாக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வேலையாட்களுடைய ஆதரவு, கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும். ஆற்றல் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடுங்க. மூத்தவர்களுடைய கருத்துக்கள் அனுசரணையாக இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் விளையும் நாள். சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் முயற்சி ஸ்தானாதிபதி மற்ற 5 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான எதிர்பாராத நிலையில் வந்து சேருங்க. ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். மனதையும் உங்களுடைய உடலையும் நல்ல ஆரோக்கியமாக கவனித்துக் கொள்வது விசேஷம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் நன்மைகள் பிறக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் மீனராசி அன்பர்களே. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.